ஹாலிவுட்ல கிரைம் மூவி தேடுறவங்களா நீங்க? அதுவும் தமிழ் டப்பிங்ல நம்ம இன்னைக்கு ஹிட்மேன் அப்படின்ற ஒரு மூவிய பத்தி தான் பார்க்க போறோம். ஹிட்மேன்னு டைட்டில் இருக்கிறதுனால நார்மலான ஒரு ஹிட்மேன் ஸ்டோரின்னு நினைச்சீங்கன்னா யூஆர் ராங். அப்போ என்னதான் ஸ்டோரின்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். இந்த மூவிய பத்தி ஒன் லைன்ல சொல்லணும்னா இது ஒரு டுவல் கேரக்டர் ஸ்டோரி. நம்ம ஹீரோ ரே ஜான்சன் ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் அண்ட் ஆல்சோ பார்ட் டைமா ஒரு அண்டர் கவர் ஏஜென்டா போலீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாக்கர்னு ஒரு ஏஜென்ட் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்றாரு. அவரோட சஸ்பெண்டுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவுக்கு ஹிட்மேன் ஜாப் கிடைக்குது. அதாவது கொலை பண்ணணும் ஹிட்மேனை தேடி போற பீப்புள் கிட்ட ஒரு ஹிட்மேன் மாதிரி போய் அவங்களை எவிடன்ஸோட அரெஸ்ட் பண்றதா ஹீரோவோட வேலை. இதை வந்து டிங்க் ஆபரேஷன் சொல்லுவாங்க. செகண்ட் ஹாஃப்ல நம்ம ஹீரோயினை மீட் பண்றாரு. ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட கொலை பண்றதுக்கு ஒரு ஹிட்மேனை தேடி வராங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. இதுக்கப்புறம் கதையில கொஞ்சம் ரொமான்ஸ் கண்டினியூ ஆகும். நம்ம ஹீரோ அவரை கொன்னாரா இல்லையா, அடுத்தடுத்து இவங்களுக்கு வர பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்றாங்கிறதா அந்த ஸ்டோரி. எண்டிங்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க குழந்தைங்களோட இருக்கிற மாதிரி ஸ்டோரி ஃபினிஷ் பண்றாங்க. இதுல என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைம் ஜோனர் கிடையாது. அப்புறம் இது ஒரு போரிங்கான மூவி கிடையாது, ஒரு ஆவரேஜான மூவி. ஒரு டைம் பாஸ்க்கு நம்ம பாத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஷார்ட் ரிவ்யூ. படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இதை மாதிரி மூவி ரிவ்யூ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.